வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணுற, மினிமம் இன்க்ரீடியண்ட்டில் பண்ணுற ஒரு டிஷ்ஷு, எக்கு வித் பொட்டேட்டோ. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக்கு பாயில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த ரெசிப்பியை பண்ணி முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே சூட் ஆகிற ஒரு டிஷ்ஷு, எக்கு வித் பொட்டேட்டோ. ஸ்டார்ட் பண்ணுமா? கடாய் அடுப்பில் வச்சுடலாம். ஆயில், எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சோடனே 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுங்க. கட் பண்ண ஒரு வெங்காயம், இதோட 2 இலக்கு கருவேப்பிலை. ரொம்பவும் ஒரு ஈஸியான ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். அதே டைமில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மசாலாலாம் ரொம்ப கிடையாது. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, 2 முட்டை எடுக்கிறேன், அதனால் ஒரு உருளைக்கிழங்கு போதும். தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதை அப்படி போட்டு கட் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு போட்டாச்சு. அதை அப்படி வதக்கி கொடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க தண்ணி வடியும், எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. உருளைக்கிழங்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு, எக்கும் பிடிக்கும், அழகாக சாப்பிட்ருவாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு. தண்ணி விடண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக கிளறி கொடுத்து வேக வைங்க. ரொம்ப குயிக்காக அந்த உருளைக்கிழங்கு வெந்துடும், ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணியிருப்போம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளெல்லாம் நம்ம முட்டையை உடச்சி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்துட்டு, நல்லா கோல்டன் கலர் வந்துட்டு, ப்ரௌனிஷாக. இப்போ 2 முட்டையை கட் பண்ணியிருக்கு, அதாவது கட் பண்ண எக்கில் ஒயிட்டை மட்டும் ஆட் பண்ணுங்கள். எல்லோ இருக்கட்டும். அப்படி 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக, 2 முட்டைங்கிறதுனால இந்த அளவுக்கு நான் கரம் மசாலா போடுறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு. 2 முட்டை தான், அதனால இந்த அளவுக்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கும் 2 முட்டையும் போட்டிருக்கேன். நீங்கள் கூடுதல் பண்ணால் ஜாஸ்தி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டுட்டோம். இப்போ எக்கு போட்டதுனால அதுக்கு கொஞ்சமாக உப்பு. இவ்வளோ தான் இதோட மசாலாவே. கொஞ்சம் மசாலா, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கும் இந்த எக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கல. குழந்தைங்களுக்கு எல்லோ யோக்கு நம்ம கொடுத்துடலாம், பெரியவங்க ஒயிட்டை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். காரம் கரெக்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா 2 முட்டையும் ஒரு சின்ன உருளைக்கிழங்கும் போட்டு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக நீங்கள் கரம் மசாலா போட்டால் போதும். இப்போ உப்பு காரம் எல்லாம் முட்டையிலையும் ஏறி இருக்கும், உருளைக்கிழங்குலையும் ஏறி இருக்கும். ஆல்மோஸ்ட் டன். இப்போ கடைசியாக எல்லோ நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா எல்லோ உடஞ்சி போகும். இன்னொன்று அதோட முட்டை ஸ்மெல் பிடிக்காம ஆயிரும். ஃபைனலாக இறக்கச்சில் எல்லோ போட்டு கிளறி இறக்குனா போதும், உடையாமல். அவ்வளோதான், நம்ம டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். நம்மளோட எக் வித் பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.